ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது பார்ட் 2 வீடியோ பாருங்கள். நம்ம முதல்ல சாக்கெட்லாம் கட்டலாம். இது ஒரு சாக்கெட் கட்டிடுச்சு. அப்புறம் இங்கே ஒரு பிளாக் கலர் சாக்கெட் வருது பாருங்கள். அது லாக்கு கட்டுறது ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பிளாக் கலர் அந்த இது லிவர் வலிச்சிங்கன்னா சாக்கெட் ஃப்ரீ ஆகிடும். இப்போ வலிக்கலாம். சூப்பராக கழுத்து பாருங்கள் சாக்கெட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற சாக்கெட் எல்லாத்தையும் கட்டி விடுவோம். அப்போ தான் நம்ம டேஷ்போர்டு வெளியே இருக்க முடியும். இது பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 எல்லாம் போட்டிருக்கேன். அது கண்டினியூஸ் ஆகிடுது. இது பாருங்கள் எல்லோரும். பார்த்தீங்கன்னா அந்த சாக்கெட் கட்டுறேன். அதேமாதிரி மேலே எல்லா சாக்கெட்டும் கட்டுருவோம். டேஷ்போர்டு ஃப்ரீயாக வர மாதிரி ஒரு சாக்கெட்டாக கட்டுறேன். எல்லா சாக்கெட்டும் கட்டுறேன். சைடில் ஒரு சாக்கெட் இருக்குது, அதையும் கட்டுறேன். ஒயிட் கலர் சாக்கெட்டு. மேலே ஒரு ப்ளூ கலர் சாக்கெட் இருக்குது, அது கட்டலாம். அப்புறம் 3 இருக்குது ப்ளூ கலர் சாக்கெட்டு. அதனால் அந்த மேலே லாக் கொடுத்துருவாங்க. விரலில் பொறுமையாக அழுத்தி வெளியே வலிச்சிங்கன்னா லாக்கிலேருந்து இந்த சாக்கெட் வெளியே வந்துடும். அந்த லிவர் கொடுத்துருவாங்க ஓரமாக, அதை அழுத்தி வலிக்கணும். ஒயரை லாக் அழிச்சு தான் வெளியே வலிக்கணும், அப்போ தான் வரும். அப்படியே வலிச்சிங்கன்னா ஒயர் பிடிங்கி தான் வரும். லாக் அழுத்திட்டு வெளியே வலிச்சா தான் சாக்கெட் நம்மளுக்கு ஃப்ரீயாக வெளியே வரும். லாக் அழுத்தாமல் வலிக்கக்கூடாது சாக்கெட்டை. பார்த்தீங்கன்னா ஒயரிங்கெலாம் ஃப்ரீ பண்ணிட்டேன். ஒரே ஒரு எர்த்து ஒயர் ஒன்று மாட்டுது, அதை நம்ம கட்டி விட்டுலாம். 10 சைஸ் போல்ட்டு காட்டுற பாருங்கள். அதை தான் மாட்டுது. அந்த ஒயர் தான் எர்த்து ஒயர் தான் மாட்டுது. அது நம்ம 10 சைஸ் போல்ட்டு இருக்குது அதில். அதை நம்ம கட்டிடுவோம். 2 எர்த்து ஒயர் வருது மொத்தம். அந்த போல்டில் அந்த 3 எர்த்து ஒயர் இருக்குது. 2 எர்த்து ஒயர் கட்டினா தான் நம்ம அந்த ஒயர் ஃப்ரீ பண்ண முடியும். நான் எர்த்து கட்டிட்டு எர்த்து ஒயர் ரிமூவ் பண்ண போகிறேன். ரிமூவ் பண்ணிட்டு நான் எப்பவுமே போல்ட்லாம் கட்டினா அதிலே போட்டுருவேன். எர்த்து போல்ட்டெலாம் நான் மிஸ் ஆகிடக்கூடாது சொல்லிட்டு அதிலே போட்டு வைப்பேன். மறுபடியும் நான் அதிலே போட்டு வைக்கிறேன் போல்ட்டை. பார்த்தீங்கன்னா எர்த்து ஒயர் கட்டியாச்சு. இப்போ ஒரு சைடு ஃபுல் செட்டு ஃப்ரீ பண்ணியாச்சு ஒயரிங்கெலாம். இப்போ ஆக்சிலேட்டர் பெடலுக்கு மேலே ஒரு சாக்கெட் இருக்குது, அது கட்டிடலாம். அடுத்தது என்ன பண்ணணுன்னா, ஏசியில் இந்த அந்த கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெஷர் மோடு ஹீட்டர் கேபிள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம கட்டி எடுத்துடலாம். ப்ளூ கலர் ஒன்று வருது. 2 கேபிள் வரும் மொத்தம் சைடில். அந்த 2 கேபிள் நம்ம கட்டி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒயிட்டு கிரே கலர், லைட் கிரே கலர், ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. அப்புறம் நம்ம ஏசி சுவிட்சு சாக்கெட்டை கட்ட போகிறேன். ஏசி சுவிட்சுக்கு பேக் சைடு இது தெரியும் உங்களுக்கு, அங்கே தான் சாக்கெட் வரும். அந்த சாக்கெட் கட்டுவோம். ப்ரெஸ் பண்ணிட்டு அந்த சாக்கெட் வெளியே ஏற்றுருவோம். டைட்டாக இருக்குது. சாக்கெட்டை ப்ரெஸ் பண்ணி நான் வலிக்கிறேன். ஓகே, வந்துடுச்சு சாக்கெட்டு. ஃப்ரீ பண்ணி விடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்த சைடு லெஃப்ட் சைடில் டேஷ்போர்டு கீழே பார்த்தீங்கன்னா சாக்கெட் இருக்குது, அதையும் கட்டிடுறேன். ஆண்டனா ஒயர் வருது, அதையும் கட்டிடுறேன். செட்டு ஒயர் அது. அப்புறம் எர்த்து இருக்குது அந்த சைடில், அந்த லெஃப்ட் சைடு டேஷ்போர்டுக்கு எர்த்து இருக்குது, அதையும் கட்டி விட்டுருணும். அதுவும் 10 சைஸ் போர்டு தான் கொடுத்துருக்காங்க, அதையும் கட்டிடலாம். ஃபஸ்ட்டு டீ ஸ்பேனர் போட்டு நான் கட்டுறேன். ஃப்ரீ ஆகிடுச்சு, கையில் கட்டிடலாம். கட்டி எடுத்துட்டு நம்ம போல்ட்டை போட்டு வச்சு வைப்போமே போல். போல்ட்டு போட்டால் தான் மிஸ் ஆகாமல் இருக்கும். அந்த போல்ட் அங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மாட்டுறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீ பண்ணியாச்சு. இந்த லெஃப்ட் சைடும் ஃப்ரீ பண்ணியாச்சு, ரைட் சைடில் ஃப்ரீ பண்ணியாச்சு. இப்போ நம்ம டேஷ்போர்டு சைடில் பார்த்தீங்கன்னா டோர் தந்துட்டு பார்த்தீங்கன்னா சைடில் 2 போல்ட் வந்துருப்பாங்க, அதான் மெயின். அது கட்டினா தான் நம்ம டேஷ்போர்டை வெளியே எடுக்க முடியும். டோர் தந்துட்டு இந்த லெஃப்ட் சைடில் 2 போல்ட் வருது பார்த்தீங்களா, அதேமாதிரி ரைட் சைடில் 2 12 சைஸ் போல்ட் வரும். 2த்தையும் கட்டிக்கணும். லென்த்து போல்ட்டாக இருக்கும் ரெண்டுமே. மொத்தம் 4 போல்ட் உங்களுக்கு. இந்த சைடு 2, அந்த சைடு 2, மொத்தம் 4 போல்ட்டு. 4 போல்ட்டு கட்டினா நம்ம டேஷ்போர்டு எடுக்க முடியும்.
இந்த 2 போல்ட்டை கட்டிட்டு இந்த 2 சைடு போல்ட்டும் அந்த 2 சைடு போல்ட்டை கட்டினீங்கன்னா பாரோட உங்களுக்கு அந்த டேஷ்போர்டு வெளியே வந்துடும். ஈஸியாக இருக்கும் கட்டுறதுக்கு. இந்த சைடு 2 கயிற்று காட்டுறேன். அந்த சைடு நான் கயிற்றுறதை உங்களுக்கு காட்டல, ஏன்னா இது மாதிரி தான் அது அந்த சைடு வரும், ரைட் சைட்லேயே வரும். அதை பார்த்து கட்டிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டேஷ்போர்டை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி பார்ப்போம். நல்லா வலிக்கிறேன், பவர் போட்டு வலிக்கிறேன். ஷேக் ஆகுதுக்காண்டி வெளியே வர மாட்டேங்குது. ட்ரை பண்ணுவோம், வேறு எதாவது மாட்டுதான்னு பார்ப்போம். நீங்கள் டேஷ்போர்டு வந்து கொஞ்சம் மேலே தூக்கிட்டு தான் வெளியே வலிக்கணும், ஏன்னா அந்த பார் வந்து ஒரு லிவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் உட்காந்துருக்கும். டேஷ்போர்ட் லைட்டாக மேலே தூக்கிட்டு வெளியே வலிச்சிங்கன்னா வந்துடும். அதை ட்ரை பண்ணுறேன். ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கு, ரொம்ப டைட்டாக இருக்காங்க உங்களுக்கு இது. சரி, நம்ம அப்படியே இந்த அந்த சைடு போவோம். அந்த சைடு ஃப்ரீ பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த சைடு ஃப்ரீ பண்ணுவோம். நான் ரைட் சைடு போகிறேன் காருக்கு. ரைட் சைடு டேஷ்போர்டு ஃப்ரீ பண்ணி பார்க்க போகிறேன். பாருங்கள், ஃப்ரீ ஆகிடுச்சு. ரைட் சைடில் வலிச்சு நான் ஃப்ரீ பண்ணிட்டேன். அடுத்தது லெஃப்ட் சைடு. நான் ஒத்தனை இருந்தாலும் அங்கேயும் மாறி மாறி வரைச்சின்னு வேண்டியதாகுது. 2 பேர் இருந்தால் ஈஸியாக வச்சிடலாம். கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அதில் உங்கள் டேஷ்போர்டு கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ ட்ரை பண்ணுறேன், வலிக்கிறேன், பார்ப்போம். எதாவது மாட்டுதான்னு பார்க்குறேன். எல்லாம் கைட்டியாச்சுன்னு பார்க்குறேன். எல்லாம் கைட்டிட்டேன், வருதான்னு பார்ப்போம். நல்லா ஷேக் ஆகுது இப்போது. ஓகேங்க, வந்துச்சுங்க டேஷ்போர்டு. வந்துச்சு. இருந்தாலும் ஒரு ஒயர் ஒன்று மாட்டுது. அது என்ன ஒயர்னா, நான் ஃபஸ்ட்டே கைட்டு இருக்கணும், கைட்டாக மூட்டேன். ப்ளோயர் மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் மோட்ரு, அதுக்கு சாக்கெட் வரும். அதுக்கு மேலே ரெசிஸ்டன்ஸும் ஒரு சாக்கெட் வரும். 2த்தையும் கைட்டி விடணும். அதை நான் இப்போ கைட்ட போகிறேன். கைட்டாச்சு. டேஷ்போர்டை ஃப்ரீயாக வந்துச்சு பாருங்கள். இப்போ இன்னொன்று இருக்குது. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் மாட்டுது. ரைட் சைடில் ஒயர் பஞ்சே மாட்டுது. அது என்ன ஒயர்னால், நம்ம எக்ஸ்ட்ரா ரிமோட் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஒயர் அப்படி செட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அது டேஷ்போர்டில் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது நம்ம இது கட் பண்ணால் தான் நம்ம டேஷ்போர்டை வெளியே எடுக்க முடியும். அதனால் போய் அதை கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி அந்த ஒயர்லாம் தனியாக எடுத்தால் தான் நம்ம டேஷ்போர்டு எடுக்க முடியும். அதை கட் பண்ண போகிறோம் போயிட்டு. அது நான் இந்த பஞ்சு தான், அது இந்த பஞ்சு தான் வலிக்குது. நம்ம வந்து ஒயரை கட் பண்ணிப்போம். அதில் எர்த்து ஒன்று வருது, எக்ஸ்ட்ரா ரிமோட்டுக்கு எர்த்து வருது. அதை கைட்டி விட்டு தான் ஆகணும். மொத்தம் அந்த அந்த ஏற்கனவே கைட்டின பார்த்தீங்களா 2 எர்த்து, அதோட சேர்த்து ஒரு எர்த்து இருந்தது பார்த்தீங்களா, அந்த எர்த்தையும் கைட்டி தான் ஆகணும். நல்லா கைட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து ஒயர் கட் பண்ண போகிறோம். ஒயரை வந்து நம்ம கலர் தெரிகிற மாதிரி கட் பண்ணிக்கணும், அதான் பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம அடுத்த வாட்டி கனெக்ட் பண்ண சொல்ல ஈஸியாக இருக்கும். 2 கலர் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கணும். அடையாளம் எதனா வச்சுக்கணும். இப்போ நம்ம மாட்ட போது டக்குன்னு மாட்டிக்கலாம். அப்படிலாம் எலக்ட்ரிஷனை கூட்டு செக் பண்ணி தான் மாட்டணும். அதனால் நான் எனக்கு ஒயர் கலர் கரெக்டாக தெரிகிற மாதிரி 2 கட் பண்ணிக்கிறேன். மொத்தத்தின் ஒயர் வருது பாருங்கள். 2 கட் டபுளாக கட் பண்ணிக்கிற பாருங்கள். கட்டான 2 ஆகிடுது. நம்ம கலர் கோடு தெரியணும், அது மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்படிலாம் அதுக்கு எதனா அடையாளம் வச்சு மார்க் பண்ணிக்கணும். எடுத்து விட்டேன் பாருங்க. எல்லா வரையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். வேறு வழி இல்லை, கட் பண்ணி தான் ஆகணும். எல்லாம் எக்ஸ்ட்ரா ரிமோட் ஒயருங்க. அது கட் பண்ணால் தான் நம்ம டேஷ்போர்டு வெளியே எடுக்க முடியும். டேஷ்போர்டு அழகாக வந்துட்டார். எடுத்தாச்சு, வெளியே எடுத்தாச்சு டேஷ்போர்டை. இப்போ நம்ம அதை தூக்க முடியாது, சரியான வெயிட் இருக்கும். அதனால் ஒருத்தர் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம், சின்ன பையனை. அவனை கூட்ட வருவான், சின்ன பையன் ஒருத்தக்குறான். அவன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணானா கொத்திக்கு வெளியே வச்சிடலாம் டேஷ்போர்டை. அவனை கூப்பிட்றான், தம்பி வாப்பான்ட்டு ஹெல்ப் பண்ணுறான்னு சொல்லி வந்தான். பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு புஷ்டான், அந்த கார்னர் பிடிச்சி அவனுக்கு தெரில. நாங்கள் அழகாக வெளியே அந்த லெஃப்ட் சைட் டோர் நிற்கிறான் சின்ன பையன். நான் அவனுக்கு தூக்கி அழகாக கொடுக்குறேன். நான் எடுத்து வச்சுக்கிறேன். நான் அந்த சைடில் போய்ட்டு வாங்கிக்க போகிறேன். அவனால் தூக்க முடியாது, 2 பேர் தூக்கினா தூக்க முடியும். அந்த சைடு வாங்கி வெளியே எடுத்துட்டேன் டேஷ்போர்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கைட்டியாச்சு. டேஷ்போர்டு ரிமூவ் பண்ணியாச்சு. இப்படி தான் ரிமூவ் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இதோட முடிஞ்சிச்சு.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.